சுந்தரி சுந்தரி, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வா. என்ன சொன்னதுமே வந்துட்டான். இந்தாயா சாப்பிடு. என்னது பழைய சொரம்? என்ன சுந்தரி, எப்பயும் பருக்கு பருக்கையா கொடுப்ப, இப்ப அதை கூட கொலைய வச்சுதான் கொடுக்குற. நல்லாவே இருக்காது சாப்பிட. என்னது பழைய சொரா? யோ, இது ஓட்ஸியா? என்னது ஓடா? அதை எதுக்கு நொறுக்கி இதுல போட்டிருக்க? அதை எப்படி சாப்பிட முடியும்? ஓடா கூறுகட்ட மனுஷா, இது ஓட்ஸ் கஞ்சி, இதுவும் சாப்பிடலாம். இந்தா சாப்பிடு, அப்பதான் உடம்பு குறையும். நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? இதெல்லாம் சாப்பிட முடியாது. போய் சோறும் குழம்பு கொண்டு வாப்போ. ஆமாம், எப்போ பார்த்தாலும் பழைய சோத்தை தின்னுட்டு தின்னுட்டு தூங்குற. இதானே உனக்கு வேலை? ஒழுங்கா அதை தின்னியா? இவன் நம்மளை திங்க வைக்காம விடமாட்டா போலையே. சரி, இந்த ஒரு நேரம் தானே திம்போம். சரி கொண்டா. உனக்கெல்லாம் போய் இதை செஞ்சு கொடுக்குறேன் பாரு, என்னைய சொல்லணும். இந்தா தின்னு தொலை. கண்ட்ரி ப்ரூட் ஒன்று கூட தெரிய மாட்டேங்குது. ஆனேங்கப்பா, இவளுக்கு மட்டும் அப்படியே எல்லாம் தெரிஞ்சிடும். கண்ட்ரி பொரோட்டாமுல்ல பொரோட்டு. இதை எப்படித்தான் திங்கிறாங்களோ. வந்துட்டியாயா? வா உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன இன்னைக்கு கொஞ்சம் கவனிப்பு தூக்கலா இருக்கே. எதுவும் வேலையில வாங்க போறாங்களா என்னன்னு தெரியலையே. அதான பார்த்தேன், எனக்கு அப்பாதே தெரியும். நீ பாசமா போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போதே ஏதாவது வேலை சொல்லுவ. என்ன இதை கொண்டு போய் மாட்டுக்கு போடணும், அவ்வளவுதானே? கொண்டா. என்னது மாட்டுக்கு போறியா? யோ, நீ சாப்பிடதாயா எடுத்துட்டு வந்தேன். ஏ சுந்தரி, என்ன எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு? இதே எப்படி திங்க முடியா? என்ன இலதலைய திங்கிறதுக்கு நான் ஆடா மாடா? யோ, இதெல்லாம் சாப்பிட்டாதாயா நல்லா ஸ்லிம்மா இருக்க முடியும். சரி, நான் ஸ்லிம்மா இருக்கிறது இருக்கட்டும். நீ என்ன சாப்பிட்ட? இன்னைக்கு சோறு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோசு பொரியல், அப்புறம் வடை மட்டும் சுட்டேன், எனக்கும் நம்ம மகனுக்கும். மறந்தே போயிட்டேயா, கொஞ்சோன்னு பாயாசம் கேட்டேன், அதை வச்சு கொடுக்கணும். சரி சரி, நீ சீக்கிரம் அதை சாப்பிட்ரு. என்னது வடை பாயாசமா? எனக்கு கண்ணில் கூட காமிக்கல. யோ, அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதியா, உடம்பு போட்டுருமில்ல. இதை சாப்பிடு, புடி புடி புடி. இதெல்லாம் என்னால் திங்கவே முடியாது. நீங்களே போய் தின்னுங்க. வேற ஏதாவது இருந்தா கொண்டா போ. சோறாக்கி இருக்கேன், நீல எடுத்துட்டு வா. ஆட போயா, எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்ட்டு கிடக்குறேன். இதை தின்னியா? என்ன ஒரு மனுஷன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதை இல்லாம வச்சுட்டு போறான். புருஷன் மதிக்கிறாளா? ஐயோ, இதை எப்படி திங்கிறது? பச்சையா கிடக்குது. சரி, எடுத்து திம்பா. ஏதாவது சாப்பிட்ற பொருளாக தான் இருக்கும். இல்லாட்டி நான் இவ எதுக்கு வாங்க போறான்? சரி, நம்ம பொண்டாட்டி நம்ம நல்லது தானே சொல்றான். இப்போ என்ன மோச கழுதியா போகுது? திம்போமே. ஆனா இந்த வடை பாயாசத்தை மட்டும் மறக்க மாட்டேன். மெல்லவே முடியல. அப்பா, என்னடா வந்துட்டியா? என்னம்மா டயட்ல இருக்கேன்ட்டு நீ வாங்கின, இப்போ அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. என்னது? ஏமா நீ சாப்பிடலையா? அது இல்லடா, காலையிலே செஞ்சேன், நான் தான் சாப்பிடலான்னு. அது ஒன்றும் நல்லா இல்லை, திங்க முடியல, வீணா போயிருமில்ல. அதை அப்படியே உங்கள் அப்பாட்ட தூக்கி கொடுத்துட்டேன். மா, அது கூட தெரியாம அப்பா ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா எங்க முதல்ல இருந்து சொல்லு. அது கூட தெரியாம நீ ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேப்பா. அது இல்ல, அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே, சொல்லு. யோ, என்னையா? நீ பேசாம இரு, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அப்பா, அம்மா டயட்ல இருக்கணும்னு வாங்குச்சு ஓட்ஸு, இந்த இலை எல்லாம். ஆனா உனக்கு சமைச்சு கொடுத்துருச்சு. அதான் என்னன்னு கேட்டேன். சமைச்சு கொடுத்துச்சா? என்னத்தை சமைச்சு கொடுத்துச்சு? அப்படியே தட்டில் வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கா. யோ, அதை அப்படித்தாயா சாப்பிடுவாங்க. டேய், கொஞ்சம் தள்ளு. அப்பா வேணாப்பா, அப்பா சொன்னா கேளுப்பா. டேய், நீ ஒன்றும் பயப்பட வேணாம். உங்க அம்மாவை நான் அடிக்க விட மாட்டேன். தள்ளு. என்னது அடிப்பியா? அப்பா அடி வாங்கிறாதுன்னு சொல்ல வந்தேப்பா. இந்த பைபிளை நம்மளை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கும். தள்ளுடாங்கிட்டு வாடா. என்னையா மூஞ்சியை கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன சொல்லு. அப்ப இதெல்லாம் நீ சாப்பிட வாங்கினது, அதை எனக்கு கொடுத்துருக்க. ஆமாம் வாங்கினேன்,
அது நல்லாவே இல்லை. சரி வீணா போயிரும்ல, அதான் உனக்கு கொடுத்துடலான்னு கொடுத்தேன். இப்போ அதில் என்ன? நான் உன்னை கேட்டனா? நான் குண்டா இருக்கேன், எனக்கு இதை வாங்கி கொடுன்னு கேட்டனா? இல்லை, அப்படி கேட்டாதான் நீ வாங்கி கொடுத்துருவியா? நோ நோ, டெஃபினெட்லி நோ. நான் எதுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்? சுந்தரி, ஆனால் நீ வர வர ரொம்ப பண்ணுற சுந்தரி. ரொம்ப என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. இப்போ என்ன உன்னை அசிங்கப்படுத்தினாங்க? செல்லும் செல்லாதெல்லாம் யாருக்கோ கொடுப்பாங்கம்பாங்களாம். அது மாதிரி நடக்குது இந்த வீட்டில். யார் எதை வேணானாலும் அதை எனக்கு தான் கொடுக்குற. ஏன் சுந்தரி? இப்போ உனக்கு என்ன ஆகாத கொடுத்துட்டாங்க? ஆ, இந்த இலையை தான். இது எப்படி திங்கிறது? யோ, இனி டென்ஷன் ஆகாத, ஒழுங்கா போயிரு. ஆஹா, நானும் போக மாட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், தெரியணும். டேய், கொஞ்சம் உள்ள போ. சரிம்மா. சொன்னா கேக்குதா அந்த அப்பா? ஏன் அவனை உள்ள போசனா நான் பயந்துருவனா? இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட கொடு, திங்கட்டும். என்ன சொன்ன? இந்த இலையை எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்டையும் உங்க சித்தி கிட்டையும் கூட திங்கட்டும்னே. என்னையா சொன்ன? எங்க அம்மாவையும் சித்தியையும் பத்தியா பேசுற? இரியா, உனக்கு 4 அடியை போட்டாதான் நீ எல்லாம் அடங்குவ. என்ன அடிக்க தானே போற? அடிச்சுக்க. சுந்தரி சுந்தரி, அடிக்காத சுந்தரி, அடிக்காத. வர வர நீ ஓவரா வாய் பேசுற. வாங்கு, வாங்கியா. என்ன தைரியம் இருந்தா என் குடும்பத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப. வாங்கு. ஐயோ, அடின்னு தெரியாம சொல்லிவிட்டேன். அடிக்க மாட்டான்ற தைரியத்துல இந்த வெளி விழுக்கிறாளே. வழக்கத்துக்கு மாறா 4 அடி சேர்த்து வர விழுகுதே. பாவமே, கட்டின புருஷனாச்சேன்னு கை வைக்காம இருந்தா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமே இப்படி பேசிக்கிட்டு இருந்த அடிச்சு பிரிச்சு போடுவேன். பிரிச்சு நான் புருஷன்னு இப்பதான் தெரியுதா? இப்படி போட்டு அடிக்கிற. சே போயா. பாருங்க மக்களே, தப்பதானே நான் தட்டி கேட்டேன். என்ன அப்படி நான் தப்பா கேட்டேன்? இந்த அடி அடிக்கிறா. மக்களே, நான் அழுகல, கண்ணில் ரொம்ப வேர்க்குது, வலிக்குதே. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.